அத்தியாயம் 19. தாக்கப்பட்ட கருப்பன் மற்றும் பலராம். அடடா, இந்த கருப்பன்தான் என்னை புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ செய்து விட்டார் என்றால் இந்த பச்சையும் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று தன் மனதிற்குள் நினைத்துவிட்டு அக்கம் பக்கம் ஒரு முறை பார்த்துவிட்டு வேறு வழி இல்லாமல் பலராம் இருக்கும் சாலைக்கு அந்த புறம் முயலோன் சென்றான். முயல் குட்டி வந்துவிட்டது, நாம் இப்பொழுதே இரண்டாவது சுற்றினை தொடங்கலாம் என்று கூட்டத்தில் ஒரு நாய் கூறியது. இரண்டாவது சுற்றுக்கு 4 பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று பைரவர் சொல்லும் நேரம் நான் இரண்டாவது சுற்றுக்கு வரவில்லை என்று ஜிம்மி கூறினான். ஒருவேளை இந்த போட்டியில் முயலோன் பங்கேற்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஜிம்மியின் இந்த வார்த்தைகளை கேட்டு பலராம் சும்மா இருந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக ஏதாவது செய்து அவனை போட்டியில் கலந்து கொள்ள வைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது முயலோன் வந்துவிட்டான். அதனால் ஜிம்மியின் வார்த்தைகளை கேட்டு பலராம் எதுவும் பேசவில்லை. அல்லது முயலோனின் மீது இருக்கும் கோபத்தால் கூட பலராம் எதுவும் பேசாமல் இருந்திருக்கலாம். முதல் சுற்றில் ஜிம்மி அதிர்ஷ்டத்தால் தான் வெற்றி பெற்றான், மாறாக அவன் திறமையால் அல்ல. அதனால் மற்ற நாய்களும் அவனை ஏன், எதற்கு என்று கேட்கவில்லை. அப்படியானால் இரண்டாவது சுற்றில் கலந்து கொள்ளப் போவது கன்னி, அட்லஸ் மற்றும் அந்த முயல் குட்டி. மூவரும் முன்னே வாருங்கள் என்று பைரவர் கூறினான். கன்னி மற்றும் அட்லஸ் இருவரும் முன்னே வந்தார்கள். டேய் பச்சை, நான் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டுமா? என் மனம் இதை வேண்டாம் என்று சொல்கிறது. தயவு செய்து இந்நிலையை புரிந்து கொள் என்று மிக மெல்லிய குரலில் பலராமிற்கு மட்டும் கேட்கும்படி முயலோன் கூறினான். பலராம் தனது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். முயல் குட்டி, கண்டிப்பாக உனக்கு இதில் வெற்றி கிடைக்கும். உன்னுடன் போட்டி போட போகும் அந்த இருவரின் அருகே சென்று நின்று கொள் என்று கருப்பன் முயலோனை பார்த்து கூறினான். காட்டிலும் நானே பகடைக்காயாக இருக்கிறேன். இந்த நகரத்திலும் என்னையே பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள். ஹோம், இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கப் போகிறதோ என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டு அட்லஸின் வலது கை பக்கம் மேலும் வந்து நின்றான். முயலோனை விட சில அங்குலம் அளவே அட்லஸ் உயரத்தில் அதிகமாக இருந்தான். மற்ற நாய்களை பார்க்கும் பொழுது கூட முயலோனின் மனதிற்குள் ஒரு சிறு அச்சம் உண்டாகும். ஆனால் அட்லஸை பார்க்கும் பொழுது துளி கூட பயமில்லை. ஆம், அட்லஸை பார்க்க ஒரு விளையாட்டு குட்டி நாய் போலவே முயலோனுக்கு தோன்றியது. ஆனால் தன் அருகே வந்து நின்ற முயலோனை அட்லஸ் கண்களால் மிரட்டுவது போல் பார்த்தான். இரண்டாவது சுற்றில் முதல் ஆளாக கன்னி, அதன் பிறகு அட்லஸும் அவனை தொடர்ந்து முயல் குட்டியும் களத்தில் இறங்குவார்கள். போட்டியில் கலந்து கொள்ள போகும் அந்த மூவரை தவிர மீதி எல்லோரும் இங்கே இருந்து செல்லுங்கள். செவலை, நீ உனக்கான இடத்திற்கு செல் என்று பைரவர் கூறியதும் அனைவரும் அங்கே இருந்தும் மெல்ல கலைந்து சென்றார்கள். வேகமாக பலராமின் அருகே சென்று, டேய் பச்சை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எவரும் சொல்லவில்லையே என்று முயலோன் கேட்டான். உனக்கு முன் இருவர் களமிறங்க போகிறார்கள். அதில் கண்டிப்பாக அட்லஸ் ஏமாற்றி வெற்றி பெற்று விடுவான். அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்து அது போலவே நீ செய் என்று முயலோனின் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் பலராம் சொல்லிவிட்டு கருப்பனுடன் சென்றான். என்னை துரத்திய அந்த வெறிபிடித்த நாய் நின்றாலும் எனது ஓட்டம் நிற்கவில்லையே. இந்த இரண்டாவது சுற்றும் என்னவென்று தெரியவில்லை. இவர்கள் என் உயிரை வைத்து இவ்வாறு விளையாட்டு பார்க்கிறார்கள் என்று மெல்ல முணுமுணுத்து கொண்டு போட்டியில் களமிறங்கி இருக்கும் கன்னியை முயலோன் கவனித்தான். செவலை எச்சரிக்கை ஒலி கொடுத்ததும் வேகமாக வரும் இருசக்கர வாகனத்தை விட வேகமாக கன்னி சாலையின் அந்த புறம் சென்று அந்த வாகனம் சென்றதும் மீண்டும் இந்த புறம் வருவான். அந்த அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காணலாம். இரண்டாவது சுற்றிலும் நம் நண்பர் வெற்றி பெற வேண்டும் என்று நம் அனைவரும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் என்று பைரவர் கூறியதும் ஆங்காங்கே இருந்து நாய்கள் ஊளையிட்டன. சாலையை கடந்த வேகத்தில் மீண்டும் இந்த பக்கம் வர வேண்டுமா? அடடா, இது மரண விளையாட்டா அல்லது அதற்கும் மேற்பட்ட கொடூரமான விளையாட்டா என்று முயலோன் மனதிற்குள் நினைத்தான். அதே நேரம் அவனது உடல் பயத்தில் நடுக்கம் அடைந்தது. உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் ஏதோ போல் இருக்கிறாய்? உனக்கும் அந்த முயல் குட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று பலராமை பார்த்து கருப்பன் கேட்டான். அவனுக்கு இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லையாம். அவன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் என்று பலராம் கூறினான்.
காடு என்றால் எவ்வாறு இருக்கும் என்று நண்பனை மறக்கச் சொல்லிவிடு. ஆம், இனி அவனால் காட்டிற்கு செல்ல முடியாது என்று கருப்பன் கூறினான். இது பலராமிற்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், அப்படியா என்று மட்டும் கேட்டான். உன் நண்பனின் வேகத்தை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அவன் இந்த போட்டியில் வெற்றி பெற்று டைகர் பட்டம் வென்றுவிடுவான். அவ்வாறு அவன் டைகர் பட்டம் வென்றுவிட்டால் இந்த நகரத்தின் பொறுப்பாளர் ஆகிவிடுவான். பொறுப்பாளராக மாறிய பிறகு அவனால் எவ்வாறு காட்டிற்கு செல்ல முடியும்? அவனுக்கு கிடைத்த டைகர் பட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காட்டிற்கு செல்லலாம் அல்லவா? அவ்வாறு சொல்ல முடியாது. அவ்வாறு அவனுக்கு டைகர் பட்டம் பிடிக்கவில்லை என்றால் அந்த நாளில் புதிய டைகர் யார் என்று தேர்ந்தெடுக்கப்படும். அதன் பிறகு தான் உன் நண்பனின் டைகர் பட்டம் திரும்ப பெறப்படும். ஆனால் அவ்வாறு டைகர் பட்டம் திரும்ப பெறப்பட்டுவிட்டால் உன் நண்பனை எல்லோரும் மகா கோழை என்பார்கள். அதன் அர்த்தம் அவன் பின்னர் எதை செய்தாலும் கோழை பட்டம் அவனை விட்டு செல்லாது. ஆம், அது ஒரு நிரந்தரமான பட்டம். மகா கோழை என்ற பட்டம் பெற்றுவிட்டால் அவன் இந்த நகரத்தில் இருக்கும் அனைத்து நாய்களுக்கும் அடிமை என்றே பொருள். அதாவது பிறர் என்ன சொன்னாலும் அவன் கேட்க வேண்டும். பலர் அவனை ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சிலர் அவனை பழிவாங்க எண்ணுவார்கள். வேண்டுமென்றே அவனை துன்புறுத்துவார்கள். குறிப்பாக அட்லஸ் அவனை மிக அதிகமாக கொடுமைப்படுத்துவான். அடடா, இது என்ன கொடுமை! சரி, எவரிடமும் தகவல் சொல்லாமல் திடீரென்று நாங்கள் காட்டிற்கு சென்றுவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று பலராம் கேட்டான். அந்நேரம் இதோ மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கலந்த வாகனம் கன்னிக்காக வருகிறது என்று செவலை எச்சரிக்கை ஒலியை எழுப்பினான். அதை கேட்டவுடன் பலராம் மற்றும் கருப்பன் இருவரின் கவனமும் உடனே கன்னியின் மீது சென்றது. அதேபோல் கன்னி என்ன செய்ய போகிறான் என்று எண்ணி முயலோனும் அவனை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினான். சாலையின் அந்த திசையில் இருந்து சில வாகனங்கள் ஒன்றாக வருவது போன்ற சத்தம் கேட்டது. இருசக்கர வாகனமா அல்லது வேறு பெரிய வாகனமா என்று பலராம் வாகனம் வரும் திசையை பார்த்தான். அடுத்த கணமே 4 இருசக்கர வாகனங்கள் ஒன்றாக வந்தன. அந்த 4 வாகனங்களின் நடுவே மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கலந்த ஒரு இருசக்கர வாகனம் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த வாகனங்களை பார்த்தவுடன் கண்டிப்பாக சாலையை கடக்க முடியாது என்ற எண்ணம் அனைவருக்கும் தோன்றியது. ஆம், உண்மையில் மின்னலை போன்ற வேகத்தை கொண்டிருப்பவரே அதை கடக்க முடியும். சொல்லப்போனால் அதுவே சந்தேகம்தான். அதை பார்த்தவுடன் இது ஒரு சூழ்ச்சி என்று உணர்ந்த பலராம் கோபத்தில் வெடிக்கத் துணிந்தான். ஆனால் கருப்பன் அவனது வாயை தட்டி மூடினான். இது சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சதியாக இருந்தாலும் சரி, இதற்கான ஒரே தீர்வு உன் நண்பனின் வெற்றிதான். அவன் வெற்றி பெற்றால்தான் இந்த அணுகுமுறையையே மாற்ற முடியும். மாறாக இப்போது நாம் இடையே குறுக்கிடுவதால் எந்த பயனும் கிடையாது என்று கருப்பன் பலராமிற்கு அறிவுரை கூறினான். இது அட்லஸின் சூழ்ச்சி என்று தெரியாமல் முயலோன் 2வது சுற்று என்றால் இப்படித்தான் இருக்குமோ என்று பயத்துடன் நினைத்தான். கன்னி எப்படியாவது சாலையை கடக்க வேண்டும் என்று முன்பே சில அடிகள் எடுத்து வைத்தான். ஆனால் அந்த மஞ்சள் வெள்ளை நிற இருசக்கர வாகனத்திற்கு முன்னால் வந்த இன்னொரு இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக கன்னியை நேரடியாக தாக்கும் போல் வேகமாக வந்துவிட்டது. அதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் பின்னால் சில அடிகள் நகர்ந்தான். ஆம், அந்த வாகனத்தை ஓட்டியவன் கன்னியை பயமுறுத்துவதை நோக்கமாக கொண்டே அவ்வாறு செய்தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக கன்னி தோல்வியை ஏற்றுக்கொள்ள நேரிட்டது. தலைகுனிந்தவாறு அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். கன்னியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், இது அட்லஸின் சதி. அட்லஸ் ஒரு ஏமாற்றுக்காரன். எங்களுக்கு போட்டி நியாயமான முறையில் நடக்க வேண்டும். 4 வெவ்வேறு நாய்களின் குரலில் பலராம் அவனது குரலை மாற்றி கூறினான். அந்த 4 குரல்களும் வெவ்வேறு வகையான நாய்களாக இருந்தாலும் அவை வந்த திசை இவர்கள் இருக்கும் திசையையே சேர்ந்ததால் சுற்றியிருந்த அனைத்து நாய்களும் பலராம் மற்றும் கருப்பன் இருவரையும் பார்த்தன. எல்லோரும் நம்மை பார்க்கிறார்கள். நாம் பின்னால் திரும்பி யாரையாவது பார்ப்பது போல நடிப்போம். அப்படி செய்தால் நம் மீது சந்தேகம் வராது என்று பலராம் கருப்பனிடம் கூறினான். உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. உன் நண்பன் மட்டும் இதில் வெற்றி பெறாமல் இருக்கட்டும், அப்புறம் நான் உன்னை என்ன செய்வேன் என்று பார்
என்று சொல்லிக்கொண்டு கருப்பனும் பின்னால் திரும்பி பார்த்தான். முதல் சுற்றில் மிக எளிதாக வெற்றி கனியை பறித்த கன்னியால் இரண்டாவது சுற்றில் வெற்றி என்னும் கனியை காணக்கூட முடியவில்லை. ஆம், அவன் போட்டியில் களமிறங்குவதற்குள் போட்டி முடிந்துவிட்டது. சரி, நாம் அடுத்ததாக களமிறங்க போகும் அட்லஸை பார்க்கலாம் என்று பைரவர் கூறியதும் அட்லஸ் போட்டிக்கான இடத்திற்கு வந்தான். அந்த நேரம் கருப்பனுக்கு பின்னால் இருந்து வந்த சூரா அட்லஸின் கடுமையான கூட்டாளிகளில் ஒருவர் வெறியோடு கருப்பனின் முதுகை கடித்து அவனை கீழே தள்ளி முகத்தை காலால் கீறியது. வலியால் ஆ என்று கருப்பன் கத்தும் முன் சூரா அவனது வாயை தனது காலால் மூடினான். அதே நேரம் அதை ஏன் என்று கேட்க முன்வந்த பலராமை தனது இன்னொரு காலால் அடித்து அப்பால் தள்ளினான் அவன். இந்த போட்டி முடிந்து எனது தலைவன் டைகர் பட்டத்தை பெற்ற பிறகு உன்னையும் உனது 2 காட்டுவாசிகளையும் நானே என் கையால் கொல்வேன் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான்.